ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீடான் ரிமூவல் ஃபேஸ் பேக். வெயிலில் போய்ட்டு நிறையா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரது இந்த ஃபேஸ் பேக். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு பிடி அளவு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து 2 டைம்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாதி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் கட்டி இல்லாமல் நான் உடச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் எடுத்துக்கிறேன். தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் இருக்கிற டெத் செல்ஸ் எல்லாத்தையும் போக்கிட்டு நம்ம ஃபேஸை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து யூஸ் ஆகுது. நம்ம ஃபேஸை வந்து டல்னஸை வந்து இது போக்கும். அதுக்கு நம்ம வெயிலே அலைஞ்சு திரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு வெயிலில் வந்து டேன் ஆகிருக்கும், அதாவது கருமையாக இருக்கும். அந்த கருமையை வந்து முழுமையாக போக்குறதுக்கு இந்த தயிர் வந்து பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஈரப்பதமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடுத்து யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பாலில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மென்மையாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஃபேஸை வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக, அதாவது நம்ம முகத்தை வந்து நல்லா வெள்ளையாக கொண்டு வரதுக்கு இந்த பால் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கப்புறமும் 2 பொருள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுவும் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேக்கை வந்து 1-2 டைம் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு சூப்பராக அந்த டேன்லேருந்து உங்கள் ஃபேஸ் வந்து மாறுதான் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் பால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். பால் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா முகத்தில் வடியும். ஸோ நான் கொஞ்சம் அந்த தோசமாக ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மஞ்சள் வந்து ஃபேஸில் வந்து பருக்கள், கரும்புள்ளி இது எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸில் டிசீஸ் எதுவும் வராமல். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். தேன் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும், நம்ம முகத்தை வந்து நல்லா கலர் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஃபேஸில் ஏதாச்சும் ஸ்கேர், அதாவது ஃபேஸில் தழும்பு ஏதாச்சும் இருந்தாலுமே இந்த தழும்பை வந்து இது போக்கும். ஸோ ஏன் அந்த க்ரீமை அடிக்கடிக்கு கலந்து விட்டுட்டே இருக்கிறோன்னா அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ தான் அதோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு வந்து கிடைக்கும். இந்த பேக்கு ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடி ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம்.